ஸோ அதாவது 12th மேக்ஸ் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட். ஸோ நம்மளுடைய மேக்ஸ் ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கான ரொம்ப முக்கியமான கொஷினை தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். ஸோ நீங்கள் இந்த கொஷினாலும் ஸ்கிப் பண்ணலாம், இந்த கொஷின் ஸ்கிப் பண்ண போகிறா. ஸோ அவ்வளோ முக்கியமான கொஷினும் இது. ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் இருக்கிற 5 மார்க் படித்தா ஷுவராக 99.9% உங்களால் எல்லா 5 மார்க்கும் அட்டன் பண்ணலாம். 0.1% வேணாலும் அட்டன் பண்ணாமல் போகலாம். ஒன்றில் ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வருஷம் ஜூன் 2 வந்து நம்மளுடைய ஸ்டடி பிளான் ஃபார் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு டெய்லியும் நம்ம கொடுக்க போகிறோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தான், எல்லா குரூப்புக்கும் தான், எல்லா ஸ்டாண்டர்ட் ஃபார் 10, 11 and 12 ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வித் ஆன்சரோட சொல்ல போகிறேன், கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோஸ் கம்யூனிட்டியில் எது வேணுமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் யாருக்கெல்லாம் வேணுமோ அப்படின்றத கமெண்ட்டும் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லிடுறவா. ஸோ நம்மளுடைய போர்ஷன் ஃபஸ்ட்டு என்ன, ஃபஸ்ட் மிட்டம்க்கு போர்ஷன் சாப்டர் 1, 2, 3 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர், தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், இது 3 தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வருஷம் மேக்ஸுக்கு என்னெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துறேன். அண்ட் டெய்லியும் 10 சம்ஸ் வித் ஆன்சரோட. ஸோ இந்த ஸ்டடி பிளானில் நான் அது கொடுத்துருவேன். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் 5 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாமா, நீங்கள் தான் சொல்லணும். ஷார்ட்ஸில் 5 மார்க் டிஸ்கஸ் பண்ணால் நிறையா 5 மார்க் பார்த்த மாதிரி இருக்கும். அண்ட் ஒவ்வொரு வருஷத்தோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைசஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் மிட்டம்க்கே லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ் தான் நான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் தரப்போகிறேன். ஸோ ஒரு 10 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி 5 மார்க்ஸ் நான் உங்களுக்கு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ யாருக்கு அது வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ எஃபெக்ட் நான் போடுறப்போ நீங்கள் உங்களோட எஃபெக்ட் என்ன, நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆனால் இந்த வீடியோக்கு லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ சாப்டர் 1க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ 1.3 என்னப்பா, மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட். 1.4 கிராமர்ஸ் ரூல். 1.5 காஸியன் எலிமினேஷன் மெத்தட். 1.6 இந்த செகண்ட் தேர்ட் சம் என்ன, லாம்டா நியூ கே ஃபைன் பண்ணுற சம்ஸ். 1.7 கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸும் அது மாதிரி ட்ரிவியல் நான் ட்ரிவியல் சொல்யூஷன்ஸ் அந்த சம்ஸும் இதெல்லாமே ரொம்ப முக்கியமான சம்ஸ். ஸோ ஒவ்வொரு சம்முக்கு ஃபார்மேட் பார்த்துருங்க. மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் எப்படி, ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பினா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் ஆஃப் பி. அப்போ என்ன பண்ணணும், ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அது பியால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்துடும். அவ்வளோதான் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட். கிராமர் ரூல் என்ன, ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் டிட்டர்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவை நம்ம அப்ளை பண்ண ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மேட் யாருக்கெல்லாம் தெரியலையோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபார்மேட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 2 பப்ளிக்கில் இந்த சாப்டர் முக்கியம். ஸோ இதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் கன்ஃபார்ம் கேட்பாங்க 100%. இதுலேருந்து ஒரு 5 மார்க், இதுலேருந்து ஒரு 5 மார்க் கேட்க போகிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் 2.8, எக்ஸாம்பிள் 2.4ல் 7. ஸோ இது வந்து எப்படின்னா பியூர்லி இமேஜினரியா இந்த மாதிரி சொல்யூஷன். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினரி ஃபைன் பண்ணுற சம்ஸ் அந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை ஃபுல்லாகவே பார்த்துருங்க. ஸோ இதில் இருக்க கொஷின்ஸும் ஒன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் 3 பப்ளிக்கில் இதுலேருந்து மேபி இதுலேருந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது. மேபி தான் இந்த லெசன்லேருந்து சாப்டர்லேருந்து 5 மார்க்கு கேட்பாங்க. ஸோ ஆனால் ஃபஸ்ட் மிட்டம்க்கு 100% 1 or 2 சம்ஸ் கேட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த சம்ஸையும் பார்த்துக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னது இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி காமிச்சேனே, ஸோ இது யாருக்கெல்லாம் ஓகே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்றவங்க லைக்கும் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.